பிரார்த்தனை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம சிந்திக்க போற தலைப்பு அகத்தாய்வு பயிற்சியின் நோக்கமும் பலன்களும். எல்லா வேதாத்திரிய பயிற்சியாளர்களுக்கும் இந்த தலைப்பு மிகவும் பரிச்சயமானது. இருந்தாலும் இது ஒரு ரெஃப்ரெஷர் மாதிரி நம்ம திரும்ப மறுபடியும் சிந்திப்போம். நீங்க நம்ம என்ன சிந்திக்க போறோம்னா, முதல்ல மனவளக்கலை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மனவளக்கலை மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, மனதை வளப்படுத்தும் கலைதான் மனவளக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மனவளக்கலையோட இன்னொரு முக்கியமான இது பெற்ற விளக்கத்தை பழக்கமாக மாற்றுவது. சோ இது எப்படின்னா வெறும் புத்தக அறிவு இல்லாமல் இது நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில எப்படி நம்ம கற்றதை அப்ளை பண்ணி வாழறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆல்சோ மனவளக்கலை அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக செய்யறோம் அப்படின்னா, நம்மளுடைய விலங்கின பதிவுகளை நீக்கி தெய்வீக பதிவுகளை ஏற்படுத்த ஒரு மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு தரக்கூடிய பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி இதை சொல்றாங்க. ஏன்னா நமக்கு எல்லாரும் தெரியும், நம்ம விலங்கின பதிவுகள், நம்ம விலங்குல இருந்து மனிதன் தோன்றியதால் நம்மள்ட்ட இருக்கிற பதிவு இருக்கு. அதை எப்படி தெய்வீக பதிவுகளா மாத்துறதுக்கு உண்டான பயிற்சி. இது தனி மனிதனுக்கு அளிக்கப்படுகின்ற பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மனவளக்கலையில பாத்தீங்கன்னா 4 அங்கங்கள் இருக்கு முக்கியமா. அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல அகத்தவம். அகத்தவம் அப்படிங்கிறதுக்கு என்ன மகரிஷி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, மனம் தன் திறமையையும் வல்லமையும் பெருக்கிக் கொள்ளும் பயிற்சி. ஸோ நம்மளுடைய மனசு அதனுடைய திறமையும் வல்லமை ஸ்ட்ரென்த் பெருக்கிக் கொள்ளுது. இரண்டாவது அகத்தாய்வு அல்லது தற்சோதனை. நம்ம அதை பத்தி தான் நீ இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திக்க போறோம். அகத்தாய்வுக்கு மகரிஷி என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா, மனம் தன்னை தூய்மை எடுத்துக்கொள்ள செய்யும் முயற்சி அப்படிங்கிறாங்க. சோ தவம் பயிற்சி, இது முயற்சி. மூன்றாவது அகத்தவமும் அகத்தாய்வும் நம்ம கண்டினியூஸா பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா குணநல பேரு பெறலாம். சோ அந்த குணநல பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம மனசு தூய்மையை அடைந்தாலும் அந்த தூய்மையிலேயே மேலும் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்வது. அதாவது இன்னைக்கு நம்ம தவம் செய்யும் போது மட்டும் இல்லாமல், நம்ம வேற ஏதாவது ஒரு செயலை செய்யும் போது மட்டும் இல்லாமல், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியிலும் நமக்கு குணநல பேரு கிடைக்கிறது. அந்த தூய்மையிலே நம்மளை உறுதிப்படுத்திக் கொள்வது குணநல பேரு. இது இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது முழுமை பேரு. சோ முழுமை பேரு தான் அல்டிமேட். இந்த முழுமை பேரு என்னன்னா, நம்ம அடைந்த தூய்மையினால அமைதியாக வாழ்வது. சோ மகிழ்ச்சியுடைய அவர் உலக சமாதான சேவா சங்கத்தை ஆரம்பிக்கும் போது என்னன்னா, உலக சமாதானம், அமைதியா இருக்கணும். தனி மனித அமைதினாலதான் உலக அமைதியை அடைய முடியும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு தனி மனிதனும் முழுமை பேர் எய்தினால் இந்த உலகத்தில் அமைதி கிட்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பாட்டம் அப் அப்ரோச் அப்படிம்பாங்க மேனேஜ்மெண்ட்ல. இப்ப நம்ம கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டா அது டாப் டவுன் அப்ரோச். இப்ப மேல உள்ளவங்க அரசுல உள்ளவங்க அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது மகரிஷி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம இப்போ ரோட்ல ரேடார் இருந்தா எப்படி ஸ்பீடு கம்மி பண்ணிக்கிறாங்க, ரேடார் இல்லாம ஸ்பீடா போறாங்க, நம்ம அது நிறைய பார்த்திருக்கோம். அது இல்லாமல் யாருடைய கண்காணிப்பும் இல்லாமல் நம்மளை நாமே தூய்மைப்படுத்தி கொண்டால்தான் நம்மளால உலக அமைதி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கன்செப்ட்ல மகரிஷி கொடுத்ததுக்கு தான் முழுமை உலக இந்த அமைதி கிட்டத்துக்காக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நம்ம இந்த மனவளக்கலையினால என்னென்ன இது இருக்குன்னு பார்க்கலாம். இது மனம் விரிவு பெறுதல். சோ இப்ப மனம் விரிவு பெறுதல், இப்ப நமக்கு எப்படி நம்மளுடைய மனசு நம்மளுடைய உடம்புல எல்லை கட்டி இல்லாமல் இன்னைக்கு விரியுது. இன்னைக்கு துரியாயுத தவம் செய்தார்கள். அதுல மனசு எந்த அளவுக்கு நம் மனதை விரித்து பேர ஃபுல்லா நம்மளுடைய கம்ப்ளீட்டா மகா ஆகாசன் போற மாதிரி நம்மளுடைய மனம் விரிவு பெறுது. இந்த மாதிரி மன விரிவு பெற்ற என்ன ஆகுதுன்னா, இயற்கை விதிகளை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த இயற்கை விதிகளை அறிந்து கொண்டால் நம்ம என்ன செய்யறோம், அதுக்கப்புறம் எண்ணம் சொல் செயலில் விழிப்புடன் இருத்தல்.
இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த மனவளக்கலை அன்பர்கள் மனவளக்கலைல சேர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நம்மளுடைய வாழ்க்கை துணையோ, இல்லன்னா நம்மளோட வேலை செய்றவங்களோ, இல்ல குழந்தைகளோ சொல்லி, நம்ம ஃபீட்பேக் எல்லாரும் கேட்டிருப்போம்னு நெனைக்கிறேன். இப்ப எப்படின்னா செயல், எண்ணம் இல்லாமல் சொல் இல்லை. எண்ணம், சொல், செயல் இந்த 3லயும் நம்ம விழிப்புடன் இருந்தா, நம்ம இந்த பயிற்சியில் சேர முன்னாடி என்ன நெறைய பேருக்கு இருக்குன்னா, நம்ம எந்த செயலை செய்தாலும் அதை பற்றி நமக்கு அந்த ஒரு யோசனையே இருக்காது. நம்ம செய்வோம். இத நம்ம செய்யறது ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம இந்த பயிற்சிகளை ஆரம்பித்தோனே என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஒண்ணு செய்றோம் அப்படின்னா, செஞ்ச உடனே ஓகே இது நம்ம தப்பு செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். இதான் முதல்ல நம்மள திருத்திக்கிறதுக்கு உண்டான அது ஒரு வழி. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஸோ இப்போ செயல் செய்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம். அடுத்த தடவை இது செய்யும்போது தவறு செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். அதே மாரி சொல்களிலும் நம்ம என்ன பேசினாலும் பேசின பிறகு, ஐயோ! இப்படி பேசிட்டோமே, இப்படி பேசியிருக்க கூடாது, தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருத்திக்கிறோம். அதே மாரி எண்ணம். இதுதான் அல்டிமேட். இப்ப நம்ம எண்ணம் தூய்மையாக இருந்தால், எண்ணமே நம் வாழ்க்கையின் சிற்பிங்கிறதுனால, எண்ணம், சொல், செயல் மிகவும் முக்கியம். இதுல விழிப்புடன் இருக்கிற நம்ம நிலைமையை அடையணும். இது செய்வதனால நமக்கு 5 வல்லமைகள் கிட்டுது அப்படிங்கிறார் மனவளக்கலையில. ஒண்ணு நுண்மான், நுழைப்புலன். சோ இப்போ ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா நம்மள ஆராய்ச்சி அத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வல்லமை கிடைக்குது. பெர்ஸ்பிகாசிட்டி அப்படிங்கிறாங்க இங்கிலீஷ்ல. அதே மாரி ஏற்புத்திறன். சோ நம்ம நம்ம நம்மள சுத்தி நடக்கிறத நம்மள ஏத்துக்கிறோம். இது நம்ம ரிசெப்டிவா இருந்தாலே வாழ்க்கையில நெறைய ப்ராப்ளம்ஸ் கம்மியாகும் அப்படிங்கிறது நம்மள எல்லாருடைய அனுபவமா இருந்திருக்கு. அதே மாரி அமைதல், அடாப்டபிலிட்டி. இது என்ன பண்ணுதுன்னா, நம்மள சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி நம்மள அடாப்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு வல்லமையும் பெருகுது. இதே மாரி மேக்னானிமிட்டி நம்ம மனசு நம்ம உடல் அளவில் நம்மளுடைய மனசு இல்லாமல், நம்ம மனதை விரித்து விரித்து பழக்கப்படுத்துவதனால், இந்த மேக்னானிமிட்டிங்கிற அந்த குணம் நமக்கு வருது. ஆக்கத்திறன், கிரியேட்டிவிட்டியும் டெவலப் ஆகுது அப்படிங்கிறாங்க மகரிஷி. அதே மாரி இதுக்கு என்னென்ன மேன்மைகள் கிடைக்குதுன்னா, ஹார்மனி இசைவு வருது. நம்ம நிறைவு அடைகிறோம். அதாவது மனம் நிறைவு பெறுகிறது. மனம் எப்பயும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மெய்யறிவு, அறிவு இல்ல மெய்யறிவு. சோ நம்ம உண்மையான அறிவு, அந்த விஸ்டம் நமக்கு கிடைக்குது. இதனால அல்டிமேட்டா என்னன்னா பீஸ் வருது. சோ இது மனவளக்கலையுடைய மேன்மைகள். அதனால நம்ம மனவளக்கலையை கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்றதுனால உள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய மென்மைகள் அப்படிங்கிறாங்க மகரிஷி. சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம என்னென்ன தெரியும் இப்போ தவம், தற்சோதனை, குணநலப்பேறு, முழுமைப்பேறு. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திக்க போற தலைப்பு தற்சோதனை. அகத்தாய்வு இல்லைன்னா தற்சோதனை. இப்ப தற்சோதனை பத்தி ஒரு கவிதையை பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். தற்சோதனையில மகரிஷி என்ன எழுதியிருக்காங்கன்னா, தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடம் நட்பு ஓங்கும் மனது ஒரு தூய நிலையை நாடிச் செல்லும் மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். எனது நான் என்னும் 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்து உணரும் தகைமை கிட்டும். உனது சொல் செயல் என்ன குறைகளை போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக் கொள்க அப்படின்னு சொல்லிட்டு ஞான கலைஞத்துல உள்ள ஒரு கவிதையில மகரிஷி சொல்லியிருக்காங்க. சோ இதனுடைய ஒரு மேலோட்டமா இதனுடைய என்ன மகரிஷி மீன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் டீப்பா போலாம். நம்மளுடைய குறைகளை ஆழ்ந்து உணர்ந்து திருத்திக்கிட்டா தருக்கு வழியுங்கிறாங்க ஈகோ. அதே மாதிரி நட்பு ஓங்கும். அதே மாதிரி மனது தூய நிலையை நாடி செல்லும். இதனால மற்றவரும் இதன் விளைவா நலம் காண்பார்கள்ங்கிறாரு. சோ அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நலம் கிட்டும். இதனால மற்றவர்களுக்கும் நலம் கிட்டுது. சோ இப்போ எனது நான் தான் தனது அப்படிங்கிற 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்து உணரும் தகைமை கிட்டும்ங்கிறாரு. அதே மாதிரி நம்மளுடைய சொல் செயல் என்ன குறைகளை போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக் கொள்க அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் போராடுபவன் தான் மனிதன் அப்படிங்கிறது மகரிஷி நிறைய இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா மனிதர்களும் இன்பமாகவே வாழ ஆசைப்படுகிறார்கள். அதுக்காக முயற்சி செய்யும் போது
துன்பம் வருகிறது. அந்த துன்பம் வரும்போது மீண்டும் தவறு செய்கிறார்கள். மீண்டும் மீண்டும் துன்பம் அனுபவிக்கிறார்கள் அப்படின்ட்டு மகரிஷி வந்து சொல்றாங்க. இதனால என்ன எதனால இப்படி ஆகுதுன்னு நம்ம யோசிச்சோம்னா, நம்மளுடைய நம்ம வந்து பழக்க வழக்கத்தின் மேலயே வந்து வாழுகிறோம். அதனால நம்ம வந்து எப்பயுமே வந்து எப்படின்னா, நம்மளுடைய புலன்கள் மூலமாகவே இந்த உலகத்தை தொடர்பு கொண்டு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி வாழ்றதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறோம். சோ, இப்ப நம்ம வந்து இப்ப காலையில எந்திரிச்சு காஃபி குடிக்கணும், நியூஸ் பேப்பர் பார்க்கணும். இது வந்து அதே மாரி இத்தன மணிக்கு இப்ப நம்ம நெறைய பேர் ஆபீஸ்ல வந்து பார்த்திருக்கோம். இப்ப ஒரு டைம் ஆனா அந்த டைமுக்கு டீ குடிக்க போலாம். இல்ல இந்த டைம்னா லஞ்சுக்கு போலாம். இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். அப்படிங்கிற மாரி ஒரு பழக்கத்திலேயே வந்து நெறைய பேர் வந்து நம்ம வந்து ஆபீஸ்லயோ இல்ல நம்ம வீட்லயோ வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இதனால இது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து பழக்கத்திலேயே வந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இந்த பழக்கத்திலிருந்து விலக்கத்திற்கு வர வேண்டும். சோ அந்த விலக்கத்துக்கு வர்றது வந்து அவ்வளவு ஈஸியா கிடையாது. சோ அதுக்கு உண்டான பிராக்டிசஸ் தான் வந்து மகரிஷி வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. சோ இப்போ வந்து தற்சோதனை வந்து எதனால வந்து மிகவும் அவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. ஏன்னா, இப்ப நம்ம வந்து நாம எதற்காக பிறந்திருக்கிறோம்? நாம் எதற்காக வாழ்கிறோம்? நாம எங்கிருந்து வந்திருக்கிறோம்? நாம் எங்கே போகிறோம்? அதே மாரி நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? அப்படிங்கிறது வந்து இது வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. ஜெனரலா பார்த்தீங்கன்னா, ஞானிகள் வந்து நான் யார்? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது தான் வந்து நிறைய ஞானிகள் வந்து மகரிஷி உட்பட நமக்கு வந்து நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். சோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியறதுக்கு வந்து தற்சோதனை வந்து மிகவும் வந்து உதவி புரியுது. அதே மாரி இப்ப நம்ம பிறப்பின் நோக்கம் வந்து இந்த தற்சோதனை செய்வதனால் நமக்கு தெரியுது. அதே மாரி இது ஏன்னா வந்து மனிதனுக்கு தான் வந்து 6வது அறிவு இருக்கிறது. அந்த 6வது அறிவை கொண்டுதான் நம்ம வந்து இந்த நாம் ஏன் பிறந்திருக்கிறோம்? நாம் எங்கிருந்து வந்தோம்? நாம் எங்கிருந்து செல்ல வேண்டும்? இந்த பிறப்பின் நோக்கம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம்? நாம் பிறந்த இடத்தை சேருவதுதான் எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். நாம் வந்தது இறைநிலையிடமிருந்து, அதே இறைநிலையை சென்று அடைவதுதான் நம்மளுடைய நோக்கம். இது வந்து மகரிஷி இங்கிலீஷ்ல என்ன சொன்னாங்கன்னா, திஸ் அண்ட் திஸ் அலோன் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் என்னங்கிறது வந்து நமக்கு தெரியுது. அதை அடைவதற்கு இந்த தற்சோதனை வந்து ஒரு ஒரு படியாக இருக்கிறது. இப்ப அகத்தாய்வு வந்து மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, 5 பயிற்சிகள் வந்து அகத்தாய்வுல வந்து குடுத்திருக்காங்க. அதுல என்னென்ன பயிற்சிகள்னு பார்த்தா, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார்? அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. இது எப்படி மகரிஷி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு ரெஃப்ரெஷர் மாரி இத நம்ம திரும்ப வந்து ஆ தெரிஞ்சுக்கலாம். இது எப்படின்னா வந்து மகரிஷி இத வந்து சைக்கியாட்ரிஸ்ட் மாரி இந்த கோர்ஸ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்ப எப்படின்னா வந்து எண்ணம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால வந்து முதல்ல நம்ம வந்து எண்ணத்தை ஆராய்ந்தால், நம்ம எண்ணத்தை ஆராய்ந்து மகரிஷி வந்து சொல்லிக் குடுத்திருக்கிற பிராக்டிஸ் படி நமக்கு ஏன் இந்த எண்ணம் வருகிறது? அப்படிங்கிறத நம்ம வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணோம்னா, நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சரியான எண்ணங்கள நம்ம வந்து பண்ணிக்குவோம். ஆனா இது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு மகரிஷிக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய பதிவுகள் அப்படி இருக்கு. நம்மளுடைய உலகம் வந்து அந்த மாரி இருக்கிறது. அதனால அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அடுத்து வந்து இது ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து குடுக்குறாங்க. ஏன்னா நம்மளால எல்லா எண்ணத்தையும் சீரமைக்க முடியாது. அப்படி சீரமைக்கப்படாத எண்ணம் ஆசையாக மலரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால, ஆசையை எப்படி சீரமைக்க வேண்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று மகரிஷி சொல்லவே இல்லை. ஆசை தவறு என்று மகரிஷி சொல்லல. ஏன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உயிர் வாழ வேண்டும் என்பதே ஒரு ஆசை. அதே மாதிரி ஆ நமக்கு வந்து அதனால வந்து ஆசையை வந்து ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒழிக்கவும் முடியாது. ஆசையை சீரமைத்தாலே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. ஓகே. இப்ப நம்ம ஆசையை சீரமைக்கும் பயிற்சிகளை செய்தாலும், நம்மளால எல்லா ஆசையும் சீரமைக்க முடியாது. அது வந்து அதுக்கு அடுத்து அதனால வந்து மகரிஷி வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, சினம் தவிர்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நமக்கு தெரியும் தடை அதாவது நிறைவேறாத ஆசை சினமாக மாறுகிறது.
அதனால வந்து சினத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. சோ அதுக்கு அடுத்து வந்து கவலை ஒழித்தல் அப்படிங்கிற டாபிக் சொல்றாங்க. நம்ம என்னதான் எண்ணத்தை ஆராய்ந்து ஆசையை சீரமைத்து சினத்தை தவிர்த்தாலும் கவலை வந்து மனிதனுக்கு வந்து வரத வந்து தவிர்க்க முடியாது. அதனால வந்து கவலை வந்து மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா கற்பனையான வலை அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கிணத்துல வந்து இந்த மாடு சுத்திட்டே இருக்கும். அந்த பாத்திரம் வந்து கீழே போயிட்டு தண்ணியை வந்து இறைச்சி இறைச்சி ஊத்துவாங்க. அது வந்து வயல்கள் வந்து முன்னாடி காலத்துல பம்பு செட் இல்லாதனால இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அந்த பாத்திரத்திற்கு கவலை என்று பெயர். சோ அந்த கவலை மாதிரி நமக்கு கவலை இருந்தா நம்மளுடைய ஜீவகாந்தம் வந்து விரயமாயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து சொல்றாங்க. அதனால வந்து கவலையை ஒழிச்சிடணும்னு சொல்றாங்க. இதை வந்து கவலையை சீரமைக்கவோ இல்ல தவிர்க்கவோ முடியாது. கவலையை ஒழிக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ இந்த 4 பயிற்சிக்கு அப்புறமும் நான் யார் அப்படிங்கிற வந்து மிக உயர்ந்த ஒரு தத்துவம். சோ இப்ப நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா எதனால இது வந்து அவசியமா தெரிஞ்சுக்கணும்னா நாம் வந்து தனி மனிதன் வந்து தனி மரம் தோப்பாகாது அப்படிங்கிற மாதிரி தனி மனிதனால வந்து இந்த உலகத்துல வந்து இயங்க முடியாது. இந்த தனி மனிதன் வந்து சமுதாயத்தின் ஒரு அங்கம். அதனால வந்து இரண்டு இரண்டு நபர்களுக்கிடையே எப்படி நடந்து கொள்ளணும் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து பேசிஸ் வந்து நான் யார் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியாதான் நம்மளால வந்து நம்மளுடைய அறிவை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து சொல்றாங்க. அதனால இந்த 5 பயிற்சிகளையும் வந்து நம்மளுடைய அகத்தாய்வு நம்மளுடைய இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஸ்டேஜ் 1, 2, 3ல வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா மகரிஷி கொடுத்திருக்காங்க. இதற்கு நடுவில் வந்து தவத்தையும் இணைத்து கொண்டு ஏன்னா தவம் செய்தால்தான் நம்மளுடைய மன வலிமை பெருகும். அதனால வந்து கரெக்டா வந்து அந்த கோர்ஸ் வந்து மகரிஷி வந்து நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வந்து நம்ம வந்து அகத்தாய்வுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், என்னென்ன அகத்தாய்வுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பயிற்சியை செய்வதற்கான நோக்கம் என்ன? இப்ப நம்ம வந்து மனவளக்கலையில ஒரு அங்கம் அகத்தாய்வு. ஏன் வந்து அகத்தாய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து மகரிஷி வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா இதோட நோக்கம் என்னன்னா தன் உடலை உயிரை மனதை பற்றி சிந்தித்தல். ஏன்னா ஒரு தனி மனி இப்ப வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் உயிர் மனம் அப்படிங்கிற 3 இருக்கிறதுனால இந்த 3 பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். 2வது இதை செய்யும் போது இந்த சிந்தனையின் பலனாக என்ன ஆகுதுன்னா நமக்கு உண்டான குறைகள் வந்து நமக்கு வந்து தெரியுது. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து கோவப்படுறோம். நிறைய பேர் வந்து ஆபீஸ்ல சொல்லிருக்காங்க, அந்த ஆள் சிடுமூஞ்சிப்பா கிட்டக்க போகாத, ஒரே எப்ப பார்த்தாலும் வல்லுன்னு விழுவாரு நாய் மாதிரி, இல்ல பாம்பு மாதிரி கடிப்பாரு, இல்லைன்னா அவர் வந்து நரி மாதிரி, இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வாழ்க்கையில வந்து கேட்டிருக்கோம். இந்த மாதிரி மிருக குணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிய வந்ததுன்னா நம்ம இந்த நம்ம அகத்தாய்வு பயிற்சியை செய்தால் நம்மளுடைய உள்ள குறைகள் வந்து என்னன்னு தெரிய வரும் அடுத்தவர்கள் சொல்லாமலே. அதை வந்து நம்ம வந்து உணர்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து முடியுது. ஏன்னா நம்ம வந்து என்ன தப்பு செய்யறோம் தவறை உணர்ந்தாதான் நம்மள வந்து திருத்திக்க முடியும். அதனால முதல்ல வந்து நம்ம குறைகளை என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். அதனால வந்து அந்த உணர்ந்த நிலையில் குறைகளை போக்கிக் கொண்டு திருத்தம் பெற வழிவகுத்தல். சோ இப்போ வந்து மகிழ்ச்சி பாருங்க வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. குறைகளை போக்கிக் கொண்டு திருத்தம் பெற வழிவகுத்தல் அப்படிங்கிறாங்க. சோ இப்ப அகத்தாய்வு பயிற்சி வந்து நம்மளுடைய குறைகளை உணர்ந்து கொள்ள உதவுகிறது. அதே மாதிரி அதை எப்படி வந்து போக்கிக்கணும், அதை எப்படி நம்ம திருத்தம் பெறணும் அப்படிங்கிறதுக்கான வழிவகுத்து கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சப்போஸ் இப்ப நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு திருத்தம் பெற்ற நிலையில் வாழ்ந்து வருவது. சோ இப்ப வந்து பிளான் பண்றோம், எக்ஸிக்யூட் பண்றோம், மானிட்டர் பண்றோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ல வந்து மகரிஷி வந்து நமக்கு அதை கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதனால வந்து என்னென்ன பலன்கள் இருக்கு. மகரிஷி வந்து 6 பலன்கள் சொல்றாங்க. இந்த 6 பலன்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒண்ணு ஒண்ணா இன்னும் கொஞ்சம் வந்து ஆழ்ந்து சிந்திக்கலாம். முதல்ல வந்து உடல் நலம், உயிர் வளம், உடல் நலம் பெறுகிறது, உயிர் வளம், மனவளம் கூடுகிறது, நட்பு நலம் கூடுகிறது, கருமைய தூய்மை பெறுகிறோம். அதே மாதிரி இறை உணர்வு கிடைக்கிறது.
அதனால வந்து இதே மாதிரி இந்த கான்செப்ட், அதாவது மகரிஷியுடைய மனவளக்கலையை படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கருமையம் அப்படிங்கிற கான்செப்டே வந்து எனக்கு தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம் மகரிஷியோடைய இந்த மனவளக்கலையில ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தத்துவம் வந்து கருமையம் அப்படிங்கறத வந்து நம்ம நிறைய சீனியர் ப்ரொஃபசர் முத்து சார், குமரேசன், ஆனந்தரா சார் எல்லாமே வந்து விளக்கி நம்ம வந்து கேட்டிருக்கோம். இப்போ வந்து இதுல வந்து ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து உடல் நலம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு பார்க்கலாம். உடல் நலத்துக்கு ஒரு ஞான களஞ்சியத்தில் கவிதை. ஏன்னா நிறைய கவிதை வந்து மகரிஷி கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு சில கவிதைகளை வந்து இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். உடல் நலம், உடல் நலத்தை பத்தி மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, உடலுக்கு உரம் அளிக்கும் உழைப்பும், ஒழுங்கோடு கொள்ளும் உணவும், உலத்திற்கு உயர்வளிக்கும் கல்வியும், உள்நாடி நிற்கும் தவமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இப்போ நம்ம வந்து உடல் நலம் அப்படிங்கிறது தான் என்னன்னு தெரியும். இது வந்து உடல், நம்ம உடல்ல வந்து உயிர் இருக்கு. அதே மாதிரி இந்த உடல் நலத்திற்கும் இந்த உடலில் உள்ள உயிருக்கும் ஒரு ஒத்த உறவு வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த ஹார்மோனி இருந்தால்தான் வந்து நம்மளுடைய உடல் நலம் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஹார்மோனி வந்து எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணலாம், எப்படி இதை வந்து நீடிக்கலாம்னா, நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த மூன்று இருக்கு. சோ இந்த மூன்றையும் சீராக வைத்துக்கொண்டு இருக்கிறதுக்கான மகிழ்ச்சி வந்து 9 விதமான சிம்பிளிஃபைட் பிசிக்கல் எக்சசைஸ் கொடுத்திருக்காங்க நமக்கு. அந்த நம்ம டெய்லி வந்து நம்மளோட உடற்பயிற்சியை செய்தால் நம்மளோட உடல் நலம் வந்து பேணி காக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் 5ல் அளவு முறை வேண்டும். இதற்கு வந்து உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுணர்வு, எண்ணம் அப்படிங்கிற இந்த 5லையும் அளவு முறை காத்திருந்தால், நம்ம அளவு முறையோடு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணோம்னா உடல் நலத்தை பேணி காக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து சொல்லியிருக்காங்க. உடல் நலத்துல என்னன்னு. அதுக்கு அடுத்து 2வது வந்து உயிர் வளம். இப்ப உயிர் வளம் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன? இப்ப நம்ம உடம்புல உயிர் இருக்கு. இந்த உயிரை எப்படி வளப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சி தான் வந்து காயகல்ப பயிற்சி வந்து மகரிஷி வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இந்த காயகல்ப பயிற்சி நம்ம வந்து அட்டன் பண்ணும்போது அதுல நமக்கு வந்து நம்ம பிசிக்கல் பாடி எப்படி இருக்கு, இதுல வந்து நாம் உண்ணுகிற உணவு வந்து எப்படி வந்து 7 தாதுக்களாக மாறி கடைசியா வந்து நம்மளுடைய விந்து நாதமாக மாறுகிறது. சோ அந்த விந்து நாதத்துல தான் வந்து இந்த ஓஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் இருக்கிறது. சோ அதனால வந்து இந்த ஜீவகாந்த ஆற்றலை வந்து நம்மளோட வந்து உடல் ஆற்றலாக மாற்றிக்கொண்டால் உயிர் வளம் பெறலாம். சோ அதனால வந்து காயகல்ப பயிற்சி வந்து மகரிஷி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய சீனியர் ப்ரொஃபசர்ஸ் அவங்க பாலாயா கூட ஒரு தடவை வரும்போது சொன்னாங்க, மகரிஷி அவங்களுக்கு சொன்னாங்களாம், நீங்க எந்த விதமான பயிற்சியை சொல்லி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, அட்லீஸ்ட் காய்கள் பயிற்சியாவது. அவர் சார் வந்து ஒமான்ல இருக்கும்போது இந்த மாதிரி நான் போய் பேசும்போது சொன்னாராம், இந்த மாதிரி நாங்க வந்து இங்க ஒமான்ல வந்து கற்றுக் கொடுத்தேன்ட்டு. அப்ப மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க உள்ள சட்ட திட்டங்களுக்கு தகுந்த மாதிரி அட்லீஸ்ட் நீங்க வந்து காயகல்பம் மட்டும் சொல்லிக் கொடுங்க, வேற எதுவும் முடியலன்னா அது இருந்தாலே வந்து வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் வந்து ஒரு உயர்வு கிட்டும். அதனால வந்து இப்ப இந்த உடல் வளத்தை பெருக்குவதற்கு காயகல்ப பயிற்சி வந்து மிகவும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து 3வது பாத்தீங்கன்னா மனவளம். இந்த மனவளத்தை வந்து என்ன விதமா அது வந்து 2 அங்கமா சொல்றாங்க. ஒண்ணு வந்து மனதை வளப்படுத்துறதுக்கு அகத்தவம் தேவை, அகத்தாய்வு தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்ப அகத்தவம் அப்படின்னா என்னன்னா, நமக்கு வந்து தவம்னா என்னன்னு தெரியும். நம்மளுடைய மனதை உயிர் மேல் வைப்பதுதான் தவம். சோ இப்போ இந்த மாதிரி செய்தால் என்ன இதுக்கு உண்டான பலன்கள் சொல்றாங்கன்னா, மனதிற்கு ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை இந்த 4ம் வந்து ஏற்படுதுங்கிறாங்க. சோ இந்த 4ம் ஏற்பட்டால் வந்தா என்ன ஆகுதுன்னா மன தூய்மை கிடைக்கிறது. இந்த மன தூய்மையால் வினை தூய்மையும் நமக்கு வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அகத்தவத்தின் இன்னொரு பலன் என்னன்னா, நம்மளுடைய நம்மளுடைய மனதோட அலைச்சூழல் வந்து குறைக்கிறோம். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து இந்த ரேடியோ கமெண்ட்ரி மாதிரி தான் நம்மளுடைய மனசு வந்து இந்த உட இந்த இந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டே இருக்கிறது. இப்ப நம்ம இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி அவர் வருகிறார், பந்தை வீசுகிறார், அடித்தார், பால் அங்கு போகிறது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய மனசு வந்து நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 14 அண்ட் அபவ் தான் நார்மலா இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து
நம்ம ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில தான் இருப்போம். ஸோ இப்போ மனசு இப்போ நம்ம தவம் செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மனசோடைய அலைச்சூழல் குறைகிறது. நம்ம அந்த பீட்டா 14 to 40ல இருந்து நம்ம வந்து கீழ வரோம். ஆல்ஃபால வரோம். அதுக்கப்புறம் தீட்டால வரும். அதுக்கப்புறம் டெல்டால வரும். ஸோ இப்ப இந்த 1ல இருந்து 3 ஃப்ரீக்வன்சில வந்தா, நம்ம வந்து இறைநிலையை நோக்கி செல்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய மனத்தின் மறுமுனை தான் இறைநிலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கவர் பண்ணலாம்னா, நம்மளுடைய மன அலைச்சூழலை குறைக்க குறைக்க, நம்ம வந்து இறைநிலையோடு இணைவதற்கான வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கிக்கிறோம். இப்ப இந்த துரியாதீதம் செய்யும்போது, மனம் வந்து நம்மளுடைய மன அலைச்சல் 1ல இருந்து 3 அந்த ஃப்ரீக்வன்சில போம்போது, நம்ம வந்து இறைநிலையோட நம்ம வந்து கலக்கறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த துரியாதீத தவம் பற்றி முத்து சார் வந்து லெக்சர்ஸ் வந்து நெறைய முறை குடுத்திருக்காங்க. அது நம்ம முத்து சாரோட சேனல்ல இருக்கு. நீங்க அத பத்தி கேட்டா, இன்னும் வந்து இந்த மாரி ஃப்ரீக்வன்சி எப்படி கம்மி பண்ணலாம்? துரியாதீதம் எப்படி வந்து உதவி பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்ப இது வந்து என்ன இதுக்கு ஒரு கவிதை பார்த்தீங்கன்னா, "உய்யும் வழி" அப்படிங்கிற தலைப்புல, "தவமுறையும் அறநெறியும் பற்றப்பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றிப் போகும். பவவினைகள் புதிது எழா. முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருளும் காணும் சிவநிலையை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. எவரென்னும் இவ்வழியாலன்றி உய்ய ஏது வழி வேறு உலகில் எண்ணிப் பாரீர்." ஸோ நமக்கு நமக்கு வந்து மகரிஷி வந்து ஒரு கேள்வி நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆ நம்மளுடைய பிறவி பயன் வந்து பிறவியின் பயன் என்ன? நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கு சென்று சேர வேண்டும். அப்படி சேர்றதுக்கு வந்து நம்ம இறைநிலையை அடைவதற்கு நமக்கு மெயினா வந்து ஸ்டாப் பண்றது வந்து ஈகோ, ஐ அண்ட் மைண்ட். ஸோ அது வந்து எப்படி அத வந்து டீல் பண்றது? அப்படிங்கிறதுல வந்து இந்த ஒரு கவிதையில வந்து சொல்றாங்க. அதே மாரி அந்த மாரி நம்ப உணர்ந்துட்டா எப்படி மனம் மயக்கம், மாயை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எவரெனினும் இவ்வழியாலன்றி உய்ய ஏது வழி வேறு இந்த உலகில் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எண்ணிப் பாரீர்ன்னு தான் சொல்றாரு மகரிஷி. இதுதான் சொல்லல. சோ சொன்னால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படிங்கிற கான்செப்ட்ல இப்போ இத வந்து எண்ணிப் பாரீர். இந்த கவிதையை நம்ம வந்து ஆ ஒரு இனிஷியலா படிக்கும்போது அவ்வளவு புரியாது. நம்ம தவம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி கவிதைகளை படிக்கும்போது, நமக்கு இன்னும் அதுல உண்டான ஆழ்ந்த பலன்கள் வந்து நமக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அதோட மீனிங் வந்து நமக்கு வந்து நெறைய வந்து தெரிய வருது. அதனால வந்து இந்த மாரி கவிதைகள் வந்து நெறைய படிச்சு நம்ம மகரிஷியுடைய கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அகத்தாய்வு. இப்ப அகத்தாய்வு அப்படிங்கிற பயிற்சி வந்து என்னென்னன்னு பார்த்தோம். மகரிஷி என்ன மெயினா சொல்றாங்கன்னா, இந்த அகத்தாய்வு பயிற்சிகள் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய மனசுல வந்து நம்மளுடைய 6 தீய குணங்களை நற்குணங்களாக மாற்ற உதவுகிறது அப்படிங்கிறாங்க. இத பத்தி ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து யோசிக்கலாம். இப்ப வந்து நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா, விலங்கினத்திலிருந்து வந்திருக்கிறோம். அதனால நம்மகிட்ட இந்த விலங்கின பதிவுகள் இருக்கிறது. இது எதனால வருதுன்னா, தான், தனது, ஐ அண்ட் மைண்ட் அப்படிங்கிற அந்த 2டைய ப்ராடக்ட் தான் அந்த 2 தாய் தந்தையருக்கு பிறந்த 6 குழந்தைகள் தான் இந்த அருகுணம், 6 தீய குணங்கள் அப்படின்ட்டு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா வந்து, நம்ம அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிற பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படிங்கிற இந்த 6 தீய குணங்கள் வந்து நம்ம எல்லார்ட்டயும் இருக்கு. ஒரு மனிதரிடமும் இந்த 6 தீய குணங்களோட விகிதாச்சாரம் தான் வந்து வித்தியாசமாகும். ஒரு சில பேருக்கு ஒரு குணம் அதிகமா இருக்கும். இன்னொரு குணம் கம்மியா இருக்கும். ஸோ இந்த 6 குணங்களையும் வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து அதற்கும் வந்து நமக்கு வழிமுறைகள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 6 குணமும் நம்ம உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிறது. இத வந்து நம்ம முழுமை நிலை பெற வேண்டும் அப்படின்னா, இந்த 6 குணங்களையும் நம்ம வந்து மாத்திக்கணும். அது எப்படி மாத்துறது? அதுக்கும் வந்து மகரிஷி சொல்றாங்க. இப்ப வந்து பேராசையை நிறை மனமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சினத்தை சகிப்புத்தன்மையாக மாற்ற வேண்டும். கடும் பற்றை ஈகை ஆக மாற்ற வேண்டும். முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உயர்வு தாழ்வு மனப்பான்மையை சமநோக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும். வஞ்சம் அப்படிங்கிற அந்த 6வது தீய குணத்தை
மன்னிப்பு அப்படிங்கிற முழுமை நிலையான உணர்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. சோ நம்ம வந்து ஒரு நிமிஷம் நம்மளே வந்து யோசித்தோம்னா நம்ம கிட்ட இந்த 6 குணங்களும் எவ்வளவு இருக்கு, என்ன அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நமக்கு வந்து ஒரு இவாலுவேஷன் பண்ணிக்கலாம். இந்த இவாலுவேஷன் பண்ணிட்டு இந்த 6 குணங்களையும் எப்படி வந்து நம்ம டீல் பண்ணிக்கணும், எப்படி அதை வந்து நல்ல குணமா மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம எல்லாரும் இதுல நம்ம வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த அகத்தாய்வின் பயிற்சிக்கான பலன்களே நம்மளால வந்து ரொம்ப ஈஸியா வந்து அடைய முடியும். இதற்கு தான் வந்து மகரிஷி வந்து இந்த மாதிரி பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து நிறைய கொடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த மனவளம் பெருக்க இப்ப வந்து மனவளத்துல வந்து 2 அங்கம் பார்த்தோம். அகத்தவம், அகத்தாய்வு. இது எப்படி பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி இந்த கவிதை தான். இந்த தவமுறையும் அறநெறியும் பற்றப்பட்ட தெருக்கென்ற தன்முனைப்பு குன்றிப் போகும் பவவினைகள் புதிது எழா முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருளும் காணும் சீவநிலையை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமாய்க்கு ஏது இவரென்னும் வழியால் அன்றி உய்ய ஏது வரி வேழுலகில் எண்ணிப்பாரில் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4வதா என்ன சொல்றாங்கன்னா நட்பு நலம் அப்படின்னு சொல்லிட்டு மேம்படும் சொல்றாங்க. அது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நட்பு நலம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்ட்டு. ஏன்னா தனிமரம் தோப்பாகாது. தனி மனிதனால் இந்த சமுதாயத்தில் தனியாக வாழவே முடியாது. ஏன்னா மகரிஷி வந்து இன்னொரு கவிதையில சொல்லுவாங்க ஒரு பிடி உணவில் உலகினை கண்டிடு அப்படின்னுட்டு. ஏன்னா மனிதர்களுடைய தொகுப்பே சமுதாயம். அதாவது பிற மனிதர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் எந்த மனிதனாலும் வந்து வாழ முடியாது. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. இது எப்படின்னா வந்து இப்ப அந்த நான் யார் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிஞ்சுச்சுன்னா நம்ம அதுல என்ன நமக்கு தெரிய வருதுன்னா இறைநிலையே தன்மாற்றம் அடைந்து மனிதனாக வந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கன்செப்ட் வந்து நம்ம உணர்ந்துகிட்டோம்னா அதே மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸா மெடிடேஷன் டெய்லி பண்ணும்போது நம்மளுடைய மன அலைச்சூழலை குறைத்து நம்ம இறைநிலையோடு ஒன்ற முயற்சி பண்றோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நமக்கு ஞானம் விஸ்டம் வந்து கிடைக்குது. சோ அதே மாதிரி அதுக்கு வந்து மகரிஷி இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய மனம் வந்து பிறர் மனதோடு ஒன்றுவது அறம் அப்படிங்கிறாங்க. சோ அறம் அது வந்து மிகவும் அறம்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஒழுக்கம், கடமை, ஈகை. சோ நம்ம வந்து மனசு வந்து அடுத்த மனசோட ஒன்றுவது அறம்ங்கிறாங்க. சோ இப்போ அதனால வந்து நாம வந்து இன்னொருத்தரை வந்து நம்ம வந்து துன்பப்படுத்தக்கூடாது. நம்ம இந்த இரண்டொழுக்க பண்பாடுலயும் அதான் சொல்றாங்க. சோ நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு இணக்கமாக வந்து வாழ்ந்து வந்தால் என்ன ஆகும்னா நம்ம 2 மனிதருக்கு இடையே வந்து ஒரு நட்பு நலம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு வந்து இந்த அறத்திலே வந்து இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் மகரிஷி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது நம்ம வந்து சக மனிதர்களுடைய இன்பத்தை நமது இன்பமாகவும் அவருடைய துன்பத்தை தனது துன்பமாகவும் பாவிப்பதுதான் அறம் அப்படின்னு சொல்றாங்க. இது அல்டிமேட். நம்ம முன்னாடி வந்து நினைச்சிட்டு இருந்தோம் இப்படி சொன்னா இவன் வந்து ஒரு சரியான ஈனவானா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஒரு ஒரு பிளாக் இருந்துச்சு. இப்ப நம்ம அந்த மகரிஷியோட தத்துவத்தை நிறைய புரிஞ்சு கொண்டோம்னா இது வந்து தவறு அல்ல. நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது வந்து நம்மளுடைய குறை கிடையாது. அது வந்து ஒரு நிறை அப்படிங்கிறத பிராக்டிஸ் வந்து நமக்கு தெரியுது. அதே மாதிரி இன்னொன்னு மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா நன்றி உணர்ச்சி வந்து மிகவும் முக்கியம். அது எதனாலலாம் வந்து நன்றியாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அன்பும் கருணையும் வந்து அவசியம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் இறைநிலையோட விளக்கம் என்னன்னா இறைநிலை வந்து அன்பும் கருணையும் உடையது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து முன்னாடி எனக்கு சரியா புரியல. முத்து சார் ஒரு நாள் கிளாஸ்ல வந்து இந்த மாங்காய் அதாவது மாமரத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. மரத்துல அதாவது மரத்தை வந்து காயை வந்து தாங்கி பிடிக்கிறது. அது பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காம்பு வழியாக அந்த காய்க்கு உண்டான நியூட்ரிஷனை கொடுத்து அந்த காயை வந்து பழமாக்குது. அந்த மாதிரி வந்து அன்பும் கருணையும் வந்து இது 2 தான் வந்து அன்பும் கருணை அப்படிங்கிறது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. சோ இந்த மாதிரி ஒரு அன்பும் கருணையும் நம்மள்ட்ட இருந்ததுன்னா நம்ம யாரோட தொடர்பு கொள்றோமோ அந்த உயிர்களுக்கு வந்து நம்ம வந்து இனிமை காப்போம். இந்த மாதிரி கண்டினியூஸா நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இனிமை காத்தால் நட்பு நலம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா கருமைய தூய்மை.
அதுக்கு வந்து கருமைய கனி அப்படிங்கிற ஒரு ஞானக்களஞ்சியத்தில் கவிதை. கர்மங்கள் எதுவெனினும் காந்தாலே ஆற்றலாய் கருமையத்தில் வைப்பாய் கலந்து இருப்பாகிவிடும். கர்மங்கள் தூய்மையெனில் கருமையம் தூய்மையாம். களங்கமெனில் அதற்கு ஒப்ப கருமையம் கேடுறும். கர்மத்தால் கருமையம் கருமையத்தால் வாழ்வு கருத்தொடராய் பல லட்சம் காந்தத்தால் நீண்டிடும். கர்மத்தின் வலிவு பயன் கருத்தூன்றி கண்டிடு. களங்கமில்லா கருமையக்கனி நிதியாய் கிட்டிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து கருமைய நிதி கனி வந்து நிதியாய் கிடைக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்ச நிதி வந்து நமக்கு தெரிஞ்ச நிதி வந்து மனவளக்கலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிதினா வெல்த் தான். அது வந்து வெல்த் தான் முக்கியம், வெல்த் தான் நிதி. ஆனா மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா கருமைய நிதி. நாம் நம்மளுடைய அடுத்த சந்ததியினருக்கு நாம் சேர்த்து வைக்கும் சொத்தை விட தூய்மையான கருமையம் தான் வந்து மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்ப கருமையம்னா என்னன்னு நமக்கு தெரியும். எந்த ஒன்று சுற்றினாலும் அதற்கு ஒரு மையம் இருக்கிறது. நம்மளோட உடல்ல வந்து உயிராற்றல் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. அதனுடைய மையம் தான் கருமையம். நம்மளுடைய ஜீவகாந்த ஆற்றலின் மையம் தான் கருமையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ஜெனடிக் சென்டர் வந்து எதனால அதோடைய வந்து 2 செயல் பண்ணுது. என்னன்னா வந்து ரெக்கார்ட் பண்ணுது. அதே மாதிரி பிளேயும் பண்ணுது. அதாவது சுருக்கி பதிவு செய்கிறது. அதே மாதிரி விருத்தும் காட்டுகிறது. இப்ப அதுக்கு வந்து மகரிஷி ஒரு எக்ஸாம்பிள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஒரு யானையை பார்க்கிறோம்னா அவ்வளவு பெரிய உருவம் நம் கண் வழியாக சென்று எப்படி வந்து கருமையத்துல ஒரு டாட் மாதிரி பதிவாகுது. அதே மாதிரி நம்ம வந்து நிறைய யோசிச்சிருக்கோம். இப்போ வந்து 10 வயசுல என்ன நடந்துச்சு, 5 வயசுல என்ன நடந்துச்சு, 15 வயசுல என்ன நடந்துச்சுன்னு நம்ம கண்ணை மூடி யோசிச்சோம்னா நம்மளுடைய மனக்கண்ணுல வந்து அது ஒரு காட்சியா வருது இல்லையா? இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தடவை வந்து யோசிச்சிருக்கோம். இதுக்கு வந்து மகரிஷியோட அந்த கருமையம் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி வந்து இந்த கருமையம் வந்து ஆஹ், இந்த மாதிரி எப்படி வந்து அதை பதிவு செய்து அதை வந்து விரித்து காட்டுகிறது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஈஸியா புரியும். இப்ப இந்த கவிதையில பார்த்தா அதே மாதிரி நம்ம செய்யற எல்லா செயல்களும் வந்து பதிவாக வந்து கருமையத்துல வந்து வந்துருது. நம்ம பிறக்கும்போது வந்த சாஃப்ட்வேர் தான் செஞ்சத கர்மம், முன்னோர் செய்த வினைகள். அது வந்து நமக்கு அதுக்கப்புறம் நம்ம செய்த வினைகள் வந்து பிராரப்த கர்மம். இது ரெண்டுமே வந்து கருமையத்துல வந்து பதிஞ்சிருது. இந்த இரண்டின் விளைவாகத்தான் ஆகாமிய கர்மம். அது நாம் எந்த செயலை செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டு கரும் இந்த ரெண்டு கர்மத்தை பொறுத்தது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தர் ரொம்ப நல்லவங்க பேரண்ட்ஸ், அவங்களுடைய குழந்தை வந்து மிகவும் தீயவனாக இருக்கலாம். அதே மாதிரி அதாவது கொலைகாரனுடைய குழந்தை கூட மிகவும் நல்லவனாக இருக்கலாம். ஏன்னா அந்த அந்த பிராரப்த கர்மம் என்ன நம்ம செய்யறோமோ அதை பொறுத்துதான் ஆகாமிய கர்மம். ஏன்னா ஆகாமியம்னா நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து நம்மளுடைய கையில தான் இருக்கு. இப்ப நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க ஒரு ஷாப்பிங் மால்ல, பின்னாடி உள்ளவங்க வந்து கார்ட் வந்து இடிச்சிட்டாங்கன்னா, இல்ல ஏர்போர்ட்ல போகும்போது லக்கேஜ் தள்ளிட்டு போகும்போது இடிச்சிட்டாங்கன்னா, நம்ம அதை ரியாக்ட் பண்றது எப்படிங்கிறது நம்மளுடைய கருமயத்துல உள்ள பதிவை பொறுத்து இருந்தாலும், நம்மளுடைய 6வது அறிவை பயன்படுத்தி அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. சோ அதுதான் ஆகாமிய கர்மம். இது வந்து நம்மளுடைய இந்த இந்த பிராக்டிஸ் செய்ய செய்ய நமக்கு இந்த கருமையம் வந்து இந்த கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சா நம்மளுடைய செயல்கள் வந்து ப்ராப்பரா இருக்கும். இதனால என்ன ப்ராப்ளம்னா இந்த உலகம் வந்ததுல இருந்து ஓரறிவுல இருந்து இந்த மனிதன் வரைக்கும் உள்ள எல்லாமே வந்து இதுல வந்து பதிவாக இருக்கிறது. அதாவது இப்ப வந்து வேண்டாததை வடிகட்டுவதும் வேண்டுவதை படிகட்டுவதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வேண்டாத பதிவுகளை அறிவாலும் செயலாலும் மாற்றி நல்ல பதிவுகளை விளைவறிந்து விழிப்போடு ஏற்படுவது கருமைய தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து 3 விதமா இது எப்படி வந்து தூய்மைப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு வந்து கருமைய தூய்மைங்கிற பயிற்சி வந்து மகிழ்ச்சி வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து 6வது என்னன்னா இறை உணர்வு கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இறை உணர்வு கிட்டும் அப்படின்னா இது வந்து இறை உணர்வுக்கு நமக்கு வந்து நமக்கு தெரியும். இறை உணர்வு வந்து என்னன்னா வற்றாயிரப்பு இறைவனா இறைநிலையுடைய வற்றாயிரப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்ற 4ம் இணைந்ததே தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சோ இந்த சுத்தவெளிக்கு இந்த 4 தன்மைகள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த சுத்தவெளி வந்து எப்படி வந்து இறை துகளாக மலர்கிறது, மலர்ந்து எப்படி வந்து விண்ணாக பஞ்சபூதமாக பஞ்சபூதங்களிலிருந்து ஓரறிவு முதல்
ஆறறிவு கொண்ட மனிதனாக தன்மாற்றம் பெற்று வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த இறை உணர்வு வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இந்த அகத்தாய்வு வந்து கண்டினியூஸா செய்ய செய்ய. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த எப்படி வந்து தன்மாற்றம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுது. அதே மாதிரி நான் யார்? அதாவது என்னுள்ளும் இறைநிலை இருக்கிறது. சக மனிதர்களுக்குள்ளும் எல்லாவற்றையும் இறைநிலையாக பாதிக்க பா நம்ம வந்து பாவிக்க வேண்டும். இந்த சம உணர்வு அப்படிங்கிற அந்த ஆண்மை நேயத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு உணர்வை, இந்த ஆன்ம நேயத்தை அடைந்தால்தான் இந்த வாழ்வின் நோக்கமான இறை உணர்வு பெற்று அறநெறியில் நின்று வாழ்வில் முழுமை பேறு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப அந்த அறிவின் அகநோக்கு பயணம் அப்படிங்கிற ஒரு கவிதையோட ஆன்மீக துறை என்ற அகல வழிப்பாதையில் அடி வைத்து மென்மேலும் முன்னேறி போகுங்கால் அறிவு பெறும் அனுபவங்கள் வியப்பாகும் இனிமையாம். ஆன்ம ஒளி சுடர் விட்டு உள்ளுணர்வு பேராகும். ஊன் உருவமான உடல் ஊர்தி இதன் ஊடே உயிர் என்ற சூக்குமமே நான் என்ற உணர்வு வரும். இந்த உயிர் ஒடுங்க ஒடுங்க காணும் உண்மையோ அறிவு அதுவே. உயிரே உயிரிலிருந்து ஓங்கி எழுந்து உலகம் வெளி விரியும். இப்ப இந்த துரியாதீதம் செய்யும்போது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நான் அதுவே இருப்பினில் மெய்ப்பொருள் தெய்வம் எனும் நன்முடிவு விளக்கமாம் அந்த முழு முதற் பொருளே நல்ல ஒழுக்க ஆற்றலாய் நல் உணர்வாய் அறிவறியும் நல்லூற்றாய் திருவருளாய் நல் என்ப வெள்ளமாய் தேன் பொழியும் பேரின்பம் திகட்டாது சலிக்காது திருத்தங்கள் எண்ணம் சொல் செயல்களிலே மலர்ந்து வரும் செருக்கு ஒழிந்து தான் அடங்கி தெய்வ நிலை எங்கெதிலும் திருவருளின் சாட்சியம் திரும்புங்கள் உட்புறமாய். ஸோ மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, டேர்ன் இன்வர்ட்ஸ். நம்ம உட்புறமாக திரும்பி நம்மை நாமே நம்மளுடைய செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அகத்தாய்வு செய்தால் அதான் வந்து அறிவின் அகநோக்கு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. ஸோ இந்த மகரிஷி கற்றுக் கொடுத்த இந்த அகத்தாய்வு அப்படிங்கிற அந்த டிராவல் டு இன்வர்ட்ஸ் அப்படிங்கிற பிராக்டிஸ் நம்ம வந்து டெய்லி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளுடைய வாழ்வின் நோக்கமான இறையுணர்வை பெற்று அறநெறியில் நின்று வாழ்வை முழுமை பெற அடையலாம். நாம் எல்லாரும் இந்த பிராக்டிஸ் வந்து கண்டினியூஸா பண்ணி நம்மளுடைய பிறப்பின் நோக்கமான இறைநிலையை அடைவதற்கு மகரிஷியின் குருவருளும் இறையருளும் துணை புரியட்டும். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.